ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்பாவனாதவாபீயம் प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे. श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ. विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्. श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया. ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட விற்பி பார்த்துட்டு இருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகர விற்பி. 2வது பாதம் சாதனா பாதத்துல நேத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டா 20வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். யோக சுதாகரத்துல 20வது சூத்திரம் பார்த்துருக்கோம். நேத்து என்ன பார்த்துருக்கோம் சூத்திரத்துல அப்படின்னா திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோபி பிரத்தியானுபஷ்யா அப்படின்னு பார்த்துருக்கோம். திரஷ்டான்னு சொல்லக்கூடியவன் யார்? ஆத்மா. இந்த ஆத்மான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆத்மான நான் 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 போட்டுக்கிறோம். இந்த நான் அப்படின்றது எப்படிப்பட்டவன் அப்படின்னா திருஷி மாத்திரக நான் சச்சிதானந்த சுரூபம், வெறும் பார்வை மாத்திரம் நான், பார்ப்பவன் தான் நான். பார்ப்பவன்னா கூட கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்குமா சுவாமி அப்படின்னு எடுக்காதீங்க. அதெல்லாம் இல்லாம வெறும் பார்வை மாத்திரம். திருக்குன்றதுக்கு அர்த்தம் திருஷி மாத்திரகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம்னு அர்த்தம் எடுக்கணும். வெறும் உணர்வு, வெறும் உணர்வு, வெறும் பிரகாசம், வெறும் அறிவு. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா திருஷின்னு பேர். திருஷி மாத்திரக, திருக்கு மாத்திரக, சைத்தன்ய மாத்திரக, வெறும் சைத்தன்யம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆத்மாவோட லட்சணம். இது போதும். ஒரே ஒரு சப்தத்தை எடுத்துக்கிட்டு மனசுல உட்கார்ந்தீங்கன்னா போதும். எது வந்தாலும் அது நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன். மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜில் பிராணனை பார்க்கணும். பிராணனை பார்த்து பிராணனையும் தூக்கி போட்டு
நான் வந்து வெறும் பார்வை, பார்ப்பவன், வெறும் பார்வை, வெறும் பார்வை அப்படின்னு மட்டும் நிற்கணும், அதுலேயே நிற்கணும். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சுத்தோபி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகங்கள் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை, அவித்யா இல்லை, எதுவுமே இல்லை. நான் ரொம்ப சுத்தமானவனாக இருந்தாலும் கூட என்ன ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னா, மோட்சத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான், தான் தானா நின்னுறான் சுத்தத்தில். மோட்சத்தை அடையாமல் கைவல்யத்தை அடையாமல் இருக்கிற விற்பி சாரூபியம் இதரத்திர விற்த்தியோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜீவராசிகள் இருக்கோம்ல, நம்மளுடைய ஆத்மாவும் சுத்தம் தான் இருந்தாலும் கூட என்ன ஆகுது, நம்மளுடைய விற்த்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறியப்படுறவங்களா இருக்கும். எந்த விதமான விற்பி இருக்கோ அந்த விதமா நம்ம பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அதனால்தான் சொல்லுது பிரத்யய அனுபஷ்யா, என்ன மாதிரி தாட்டு உண்டாகுதோ அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பர்சனாலிட்டியானது பார்க்கப்படுகிறது. ஆனா நான் யாரு, சுத்தம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு 21வது சூத்திரம் வந்து இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறது. 21வது சூத்திரத்தில் ஆச்சாரியர் ஒரு அவதாரிகா பாஷ்யம் எழுதுறார் சதாசிவ பிரம்மேந்திரர் விற்த்தியில. இத்தம் திருஷ்ய திரஷ்டாரோ அபிதாய என்ன பண்ணோம், 18-19 சூத்திரங்கள்ல 18-19 சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், 18-19 சூத்திரத்துல திருஷ்யத்தோட விஷயங்களை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 20வது சூத்திரத்துல திரஷ்டாவை பத்தின விஷயத்த சொல்லியாச்சு. அதுதான் இங்க சொல்றார், இத்தம் இந்த விதமா திருஷ்ய திரஷ்டாரவ் திருஷ்யத்தை பத்தியும் திரஷ்டாவை பத்தியும் அபிதாயனா சொல்லிவிட்டு அவங்களோட லட்சணத்தை சொல்லிட்டு தயோகோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், சேஷ சேஷித்வம் அபிதாத்தும் ஆக என்ன பண்ண போறார், சேஷ சேஷி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அங்க அங்கி. சேஷம்னா என்ன அர்த்தம், அங்கம். அதுல சேஷின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கி. இப்ப இந்த தேகத்துல வந்து என்னோட தலை அங்கம், இந்த தலைக்கு அங்கி எது அப்படின்னா இந்த பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கி. இந்த பாடியில இந்த தலை அங்கம், இந்த 2 கை அங்கம், 2 கால் அங்கம். அப்ப சென்டர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கி. இந்த சென்டர் பாடியில மேல 1, இந்த சைட்ல 2, கீழே 2 காலு, 2 கை, ஒரு தலையை மாட்டி விட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 4 அங்கங்களை மாட்டினீங்கன்னா மொத்தமா அங்க அங்கி கிடைச்சிரும். எதுல ஃபிட் பண்ணியிருக்கோம், இந்த சென்டர் பாடி இருக்கு பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கு கீழே இருக்கிற பாடியில 2 காலு, 2 கை, ஒரு தலை சேர்த்து வச்சிருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்கங்கள் அப்படின்னும் போது தலையும் 2 காலும் 2 கையும் அங்கங்கள். அதுக்கு என்ன பேர் சம்ஸ்கிருதத்தில் அப்படின்னா சேஷம் அப்படின்னு பேர். சேஷி அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கி அப்படின்னு அர்த்தம், அங்கத்தை உடையவன். இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கத்தை உடையது. இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இந்த புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கியாகவும், இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த மாயா பிரகிருதி, மூல பிரகிருதி, அதோட காரியத்தை என்ன பண்ண போறோம், அங்கங்களாகவும் சொல்வதற்கு இச்சையினால் இங்க இந்த சூத்திரம் ஆரம்பிக்கப்படும். 21வது சூத்திரம், ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா ததர்த்தயேவ திருஷ்யஸ்யாத்மா. ததர்த்த ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம், தத்து அப்படின்னா ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மாவினுடைய அர்த்த அப்படின்னா பிரயோஜனத்திற்காக, அந்த ஆத்மாவினுடைய பிரயோஜனத்திற்காக மட்டுமே, ஏவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமே, அதுக்காகத்தான் பிரயோஜனத்திற்காகத்தான் திருஷ்யமானது இருக்கிறது. திருஷ்யம் எதுக்காக இருக்கு, ஒய்ஃப் எதுக்கு இருக்காங்க வீட்டில், ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் இருக்காங்க. உண்மை தானே, அப்படி தானே இருக்கீங்க நீங்கள், வேற என்ன இருக்கீங்க, அம்மாக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இது வேற என்ன வேலை, எதுக்கு வீட்டில் இருக்கீங்க, வந்துட வேண்டியது தானே என் கூட சன்னியாசம் எடுத்துக்கிட்டு வந்துருங்களா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சன்னியாசம் கொடுத்துட்றோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும், கார்கி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யோகினியாக இருக்கலாம். இங்கே வந்து என்கிட்ட சாமி என் ஹஸ்பண்ட் இருக்காரு, சுவாமி என் குழந்தைங்க இருக்காரு சார். அப்போ எதுக்கு இருக்கீங்க வீட்டில் நீங்கள்லாம், ஹஸ்பண்டுக்காகவும்
சில்ட்ரன்ஸ்க்காகவும் இருக்கீங்க. அப்போ உங்களுக்காக இருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? குழந்தைக்காக தான் சாமி இருக்கேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் என்னோட ஹஸ்பண்டு போன பிறகு நானே போயிருப்பேன் சாமி, என் பசங்களாம் இருந்தாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் ஏன் தெரியுங்களா ரொம்ப மதிப்புள்ளவங்கள நம்ம பார்க்குறோம். ஸ்திரீகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீரோங்க. நான் பூர்வாசிரமத்தில் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ வருஷங்கள் ஆயிடுச்சு, 25 வருஷங்கள் ஆச்சு. ஆனால் நான் பூர்வாசிரமத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டைம் லாஸ்ட்டாக வீட்டை விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அம்மா தான் எனக்கு ரொம்ப சிநேகிதி, ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. யாருன்னா என்னோடய அம்மா, என்னோடய அக்கா, எல்லாருமே. நான் அந்த உறவு முறைகள் எல்லாமே ஃப்ரெண்டு மாதிரி ஆகிப்போச்சு. காலையிலேருந்து என்ன பண்ணுவேன், அம்மா பக்கத்துலேயே இருந்து அம்மா கூடயே பேசிக்கிட்டு அம்மா கூடயே அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ பெரிய தியாகிகள் ஒவ்வொரு அம்மாக்களும். ஐயோ, அதுவும் 4-5 குழந்தைங்கிற வீட்டில் இருக்கிற வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ என்ன மிஷின் தெரியுங்களா. அம்மா மாதிரி ஒரு மிஷின் வந்து இருக்கவே இருக்காது. என்ன சளைக்காமல் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாத ஒரு ஜீவன் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அம்மா தான். எல்லாத்து வீட்லேயுமே, என் வீட்டில் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சுது. ஓஹோ, அப்புறம் ஃபிலாசபி இங்கே படிக்கும் போது தான் தெரிஞ்சுது, சுவார்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னலம் அப்படின்றது அந்த ஸ்திரீகளிடத்துல ஜீரோ. பிரகிருதி அம்சமா இருக்கிறது இதே தான். பிரகிருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னலம் இருக்கா, தனக்காக ஏதாவது இந்த பிரகிருதி ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்காக எதையுமே பண்ணுறதில்லை, ஒரு காரியத்தை பண்ணுறதில்லை. எங்கள் பூர்வாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன அக்கா, 2 அக்காங்க எனக்கு. ஒரு அக்கா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்த உள்ளங்கை வந்து வியர்த்துக்கிட்டே இருக்குமா, யாராவது சாக்லேட் கொடுத்தா கூட தம்பிக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வைக்க வைக்க ஈரமாயிடும். என்கிட்ட கொண்டு வந்து அப்படின்னு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுக்குறது. ஐயோ, அப்போ கூட நான் பார்த்துருக்கேன், தனக்கு வந்து கொடுத்தா கூட தனக்கு சாப்பிடாம, தான் சாப்பிடாம தம்பிக்கு வேணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறது. அக்காங்கிட்ட சின்ன பொண்ணாக இருக்கும். சின்ன பொண்ணாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணும். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு சின்ன வயசில். அந்த பொண்ணு என் மேலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது என்ன பண்ணும், கையில் எப்போ பார்த்தாலும் கையில் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது என்னை பார்க்கும் போதெல்லாம் இங்கே வாங்கி வா அப்படின்னு எடுத்து கொடுக்கும். நான் பார்ப்பேன். அப்போ ஸ்திரீகளோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகளோட சுபாவம் சுவார்த்தம் இல்லை. பிரகிருதி தான் ஸ்திரீ. ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி அம்சமாக இருந்துக்கிட்டு தனக்காக ஒன்றுத்தையும் தனக்காக பண்ணிக்க மாட்டா. அதுதான். அப்போ என்னப்பா சொரூப்பம், ஸ்திரீயோட சொரூப்பம் என்னப்பா, பிரகிருதியோட சொரூப்பம் என்னப்பா அப்படின்னு யாராவது கேட்டா, ஸ்திரீயோட சொரூப்பம் பரார்த்தம். புருஷர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகதுக்கத்தையும் போகத்தையும் கொடுக்கிறது தான் பிரகிருதியோட சொரூபம். இதாங்க சைக்காலஜி தாங்க. உலகத்தில் எங்கே போனீங்கன்னாலும் காட்டுவாசிகள்கிட்ட போனீங்கன்னா கூட அந்த காட்டுவாசி ஸ்திரீ என்ன பண்ணுவா, இந்த மெத்தடில் தான் இருப்பா. அம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பிறந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா குரங்காவோ நாயாவோ பிறந்தா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்காக பண்ணிக்கிறத காட்டிலும் தன்னோட குழந்தைங்களுக்காகவும் தன்னோட ஹஸ்பண்டுக்காகவும் தான் பண்ணுறது. அப்போ கிளியராக இருக்கு. ததர்த்த ஏவ அப்படின்னா புருஷர்களுடைய பிரயோஜனத்திற்காகவே இருப்பது தான் திருஷ்யஸ்ய சொரூபம். ஆத்மான என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் சொரூபம். நேற்று நான் உங்களுக்கு வந்து ஆத்மாவுக்கு லட்சணம் சொன்னேன்ல, ஆத்மானா என்னன்னு எழுதிக்கணும்ல, எழுதிங்க. ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சணம் இருக்கு. யஸ்மின் என் நாசே சதி, யஸ்மின் என் நாசே சதி தன்னாஸ்தி. யஸ்மின் என் நாசே சதி நாசே சதி தன்னாஸ்தி. இது வந்து தர்க்கத்தில் சொல்ற லட்சணம். தர்க்க பாஷையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்காக்காரர் இதை எழுதுறார், அருமையான லட்சணம். யஸ்மின் என் நாசே சதி தன்னாஸ்தி. யஸ்மின் என் நாசே சதி தன்னாஸ்தி.
ததேவ தத் ஸ்வரூபம் ஆத்மா. ததேவ தத் ஸ்வரூபம் ஆத்மா. யஸ்மின் என்னாஷே சதி. அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, யஸ்மின் எதனிடத்தில், எதனிடத்தில் எது நாசமான நிலையில், எதனிடத்தில் எது நாசமான நிலையில் அது நாசத்தை அடையுமோ. சர்க்கரையில, சர்க்கரைனா யஸ்மின் எதனிடத்தில் அப்படின்னா ஒரு சர்க்கரை ஒரு வஸ்து எடுத்துங்க. சர்க்கரையில எது நாசமாச்சு அப்படின்னா சர்க்கரை நாசத்தை அடையுமோ. என்னது சர்க்கரையில் என்ன இருக்கு? ஸ்வீட்னஸ். அப்ப ஸ்வீட்னஸ், சர்க்கரையில இருந்து ஸ்வீட்னஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சர்க்கரை என்ன ஆச்சு? அது சர்க்கரையே இல்லைங்க அப்படின்றோம். அக்னியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தன்மையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அக்னியே இல்லை. நாயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாயிட்ட வந்து கொலைக்கலை அப்படின்னா அந்த நாய் வந்து நாயே இல்லை. நாய் வாலாட்டல கொலைக்கலை அப்படின்னா அது நாயே இல்லை. மிளகால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா அது மிளகா இல்லை. அப்ப யஸ்மின் என் நாஷே, எதனிடத்தில் எது நாசமான நிலையில் அது இருக்காதோ, எதனிடத்தில் எது நாசமான நிலையில் அந்த வஸ்துவே இருக்காமல் போகுமோ, ததேவ தத் ஸ்வரூபம், அதுவே அதனுடைய ஸ்வரூபம் ஆத்மா. அதுவே அதனுடைய ஸ்வரூபம் ஆத்மா. அப்ப எதெல்லாம் எடுத்தா என்னெல்லாம் இருக்கும்? மிளகால இருக்கக்கூடிய காரத்தை எடுத்தா மிளகா இருக்காது. அப்ப மிளகாக்கு சொரூபம் எது? காரம். அக்னியில இருக்கக்கூடிய தகிப்புத்தன்மை எடுத்தா அக்னி இருக்காது. அக்னியோட சொரூபம் ஆத்மா எது? ஆத்மானாலும் சொரூப்பனாலும் ஒண்ணு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தகிப்புத்தன்மை. சூரியன்ல இருக்கக்கூடிய சந்திரன்ல இருக்கக்கூடிய பிரகாசத்தை எடுத்துட்டீங்கன்னா சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை. அப்ப சந்திர சூரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது ஆத்மா? எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நம்ம பார்த்தோம்ல, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாவசௌ சசிசூரிய யோகோ 7வது சாப்டர்ல இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, அதில் ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரிய சொன்னார், சூரியனிலும் சந்திரனிலும் நான் என்னவா இருக்கேன்? பிரகாசமா இருக்கேன். பிரகாசத்தை எடுத்துட்டீங்கன்னா சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. அப்போ எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்தீங்கன்னா அது இருக்காதோ அதுதான் உங்களுடைய சுரூபம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் எடுத்தோம்னா ஆள் இல்லை. மூச்சு போச்சு அப்படின்னா ஆள் இல்லை. மூச்சு போனாலோ இல்லை கான்சியஸ்னஸ் போனாலோ வெறும் உருளைக்கிழங்கு தான், டெட் பாடி, வெறும் மரக்கட்டை தான், நம்ம போயாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லை என்றால் எது இருக்காதோ அதுவே அதனுடைய சுரூபம். எது இல்லை என்றால் எது இருக்காதோ அதுவே அதனுடைய சுரூபம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதானத்தோட சொரூபம் என்ன சுவாமி, பிரகிருதியோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்ப இருக்க நவீன ஸ்திரீகளை பத்திலாம் தெரியல. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட வந்த போது, நான் என்னோட அம்மாவை பத்தி அக்காவை பத்திலாம் சொன்னேன். ஐயோ அவங்களாம் பாவம், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவார்த்தமே இருக்காது அப்படின்னு. சாமி அதெல்லாம் அந்த காலத்து ஜென்ரேஷன் சாமி. இப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப விவரமா இருக்கோம் சாமி. இந்த பன்னாடைங்க நமக்கு ஒன்று விட்டு வைக்காதுன்னு எனக்கு தெரியும். இதே வார்த்தையை சொன்னாங்க. இந்த பன்னாடைங்க அம்மான்னு ஒன்று இருக்கே அப்படின்னு ஒன்றும் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணி முடிச்சு வச்சிரும். அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குக் பண்ணும்போதே ஒரு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், சர்விங் பண்ணுறதுக்கு டேபிளில் கொண்டு வந்தே வைக்கிறோம், டைனிங் டேபிளில். தெரியும் எங்களுக்கு இந்த பன்னாடைங்க யோசிக்கவே யோசிக்காது. புருஷர்கள் இருக்காங்கல்ல, புருஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. ஐயோ நம்ம ஒய்ஃப் சாப்பிடணுமே, நம்ம சில்ட்ரன் நம்ம அம்மா சாப்பிடணுமேன்னு யோசிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சு போட்டுறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனோட சுபாவம் போக்தா. இந்த திருஷ்யத்தோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையோட சுரூபம் ஃபீடிங் பண்றது தான், சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். இதுதான் சுரூபம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சணம் எங்க சுவாமி ஃபிட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது சூத்திரம் பார்த்தோமா? 18வது சூத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யத்தை பத்தின லட்சணம் என்ன பார்த்தோம்?
அப்படின்னு கேட்டா பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் ஒரு லட்சணம் பார்த்தோம். அது விசிபிள் இல்லைன்னு பார்த்துட்டோம். 3 குணங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்கள்னா கண்ணுக்கு தெரியல. அப்போ அதோட காரியம் என்ன சுவாமின்னு எடுத்தா 2வது லட்சணம் என்ன பார்த்தோம்? பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம் என்ன அர்த்தம்? இந்த திரிகுணத்திலிருந்து தான் பஞ்சபூத்தங்கள் உண்டாச்சு, இந்திரியங்கள் எல்லாம் உண்டாச்சு. அப்ப இந்த மொத்த ஜகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னது பஞ்சபூத்தங்கள் தான் மொத்த உலகமும். இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிற இந்திரியங்கள் தான் இந்த தேகத்துல இருக்கிறது. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனசு புத்தி சித்தம் அகங்காரம், இதெல்லாம் இந்திரியங்கள். இந்த தேகம் வெளியில இருக்கிற ஜகத்து இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள். அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யம். 2வது லட்சணம் சொன்னோமா. அப்புறம் 3வது லட்சணம் என்ன பார்த்தோம்? போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். 3வது லட்சணம் பார்த்தோம்ல. அந்த போக அப்பவர்கார்த்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல சொல்லுது ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. நம்ம கேள்வி கேட்கிறோம், எதுக்காக சுவாமி இந்த பிரகிருதி மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரதானம் எதுக்காக சுவாமி இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் படைச்சது? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தை எல்லாத்தையும் கிரியேஷன் பண்ணுச்சு? எதுக்காக சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா இமீடியட்டா கேட்கணும், ஒய்ஃபும் அம்மாவும் வீட்டில் யாருக்காக குக்கிங் பண்றாங்க? தனக்காகவா? என்னைக்காவது வந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்காக என்னைக்காவது சமைச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தனக்காக சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காக? குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் தான் அம்மா வந்து மனைவியோ அம்மாவும் குக்கிங் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜெகத்தை கிரியேஷன் பண்ணதும் இந்த இந்திரியங்களை கிரியேஷன் பண்ணதும் எதுக்காக அப்படின்னா திருஷ்டாவோட புருஷனோட போகத்துக்காக. அந்த திருஷ்டாவோட போகத்துக்காக பண்றது தான் ஸ்வரூபம். ஆயிடுச்சா? முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து விற்த்தியில சொல்றார் திருஷ்யஸ்ய போக்யஸ்ய ஆத்மா ஸ்வரூபம். திருஷ்யஸ்ய அப்படின்னா போக்யம். திருஷ்யம்னாவே என்ன அர்த்தம்? போக்யம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீ புருஷன் அப்படின்னு இங்கே ஒரு பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சிமிலாரிட்டி பார்த்துக்கிட்டே வாங்க. எப்போவுமே நான் சொல்கிற சிமிலாரிட்டி, பிரகிருத்தினா ஸ்திரீ, புருஷன்னா ஆத்மா, இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2வது ஒன்று சொன்னேன் தெரியுங்களா உங்களுக்கு? நான் லாஸ்ட்டு 2 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னேன், யாரும் ஸ்திரீன்னு சொல்லாதீங்க. வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு, தத்துவ விசாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்திரீன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மா தான். நம்ம எல்லாரும் என்ன எடுக்கணும்? நான் பொம்பளைன்னு போய் ஒழிஞ்சக்கூடாது. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, சுவாமி நான் ஸ்திரீ சுவாமி. ஒரு மாத்தாச்சி இருக்காங்க எனக்கு. அந்த மாத்தாச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் ஆம்பளையாக பிறந்துட்டீங்க, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எங்கே வேணாலும் சுற்றுறீங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு. எப்போவாவது நான் கொஞ்சம் சாதனையை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, கொஞ்சம் பிராணாயாமம்லாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கீங்க, நான் ஃபீமேலு, நான்லாம் பண்ண முடியாது, என்னால் எனக்கு இதுதான் பண்ண முடியும். இந்த எப்போ பார்த்தாலும் ஒரு பிளாங்கெட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒழிச்சுக்கிறது. ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முடியாது அப்படி முடியாது. இந்த ஸ்திரீகள் அப்படின்ற வார்த்தையை என்ன பண்ணணும்? எடுத்துடணும். ஸ்திரீன்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எடுத்துடணும். மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக மறந்துடணும். கொஞ்சம் முன்னாடியே கூட என்ன பண்ணலாம், மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அதையும் சின்ன வயசாக இருக்கீங்க அப்படின்னா அதை கூட எடுத்துடணும். நம்ம எல்லாம் ஆத்மாவாக புருஷனாக தான் இருக்கோம். நம்ம எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ நம்மளோட தேகங்கள்லேருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். ஆம்பளை பொம்பளைனா இல்லை, 2 கேட்டகரி. புருஷன் ஆத்மா, புருஷனுக்கு அந்நியமாக இருக்கிறது எல்லாம் என்னது? திருஷ்யம். முதல் ஸ்டெப் வந்து என்ன பார்க்கணும்? புருஷன் அப்படின்னா வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். புருஷன்றதுக்கு அர்த்தம் ஆம்பளை எடுக்கணும், பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் பொம்பளை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது இருக்கிறது ஒரே ஒன்று தான், நம்ம எல்லாம் ஆத்மாவாக தான் இருக்கோம். நம்ம பார்க்கறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அடிச்சா இங்க ஆச்சாரியர் சொல்றார் திருஷ்யஸ்ய அப்படின்னு அர்த்தம் போக்யஸ்ய. திருஷ்யஸ்யனா போக்யஸ்ய. போக்கியம்னு என்ன அர்த்தம்? போகம் பண்ற வஸ்துக்களுடைய ஆத்மா. எதுக்காக போகம்? எதுக்காக போகிய வஸ்துக்கள் இருக்கு? ஃபுட் எதுக்காக இருக்கு? சாப்பிட்றவனுக்காக. கரெக்டு தானே? வீடு எதுக்கு இருக்கு? வாசம் பண்றவங்களுக்காக. வாகனம் எதுக்கு இருக்கு?
ஓட்டுறவங்களுக்காக. அப்போ எல்லா வஸ்துக்களையும் கேட்டீங்க அப்படின்னா, இந்த இந்த மானிட்டர் எதுக்கு இருக்கு? நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்காக. இந்த கேமரா எதுக்கு இருக்கு அப்படின்னா என்னை ஷூட் பண்ணுறதுக்காக. இந்த புஸ்தகம் எதுக்கு இருக்கு? நான் படிக்கிறதுக்காக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் எதுக்கு இது, எதுக்கு இது, எதுக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி யார் இருப்பா? போக்தான்னு ஒருத்தன் இருப்பான். அப்போ போக்கியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் போக்கியம். இப்போ உங்களை பாடின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? நீங்களும் போக்கியம். நான் தான் சொல்கிறேன்ல, இங்கிலீஷ்காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வந்து பேசுகிறான். வந்து பார்த்தீங்கன்னா சம உரிமை பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எல்லாம் ஒரு ஹம்பக். எது வரைக்கும் நம்ம வந்து ஸ்திரீகள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பாடின்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு வந்து போக்கியம் தான். நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க. எப்போ நீங்கள் ஆத்மானு உங்களை நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் என்னது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கம் நீங்களும் நானும் ஆத்மா தான். நம்மெல்லாம் புருஷன் ஆயிடுவோம். எப்பெல்லாம் உங்களை நீங்கள் ஆத்மான்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்ம புருஷர்கள். நமக்கு வந்து இந்த நம்ம பார்க்கறது எல்லாம் என்ன ஆயிடுது? விஷயம், போக்கியம் ஆயிடுது. அதே நேரத்தில் நீங்கள் உங்களை பாடின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்திரீ தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போகத்துக்காக தான். எதுக்கு அலங்காரம் பண்ணுறோம்? எதுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறோம்? ஹஸ்பண்ட் வந்து பாப்பாருன்றதுக்காக தானே. ஹஸ்பண்டுக்காக தானே சாரி கட்டுறீங்க. நல்லா இருக்கா, கம்மல் நல்லா இருக்கா, மூக்குத்தி நல்லா இருக்கான்னு யார்கிட்ட போய் கேட்குறீங்க? நீங்களே கண்ணாடியில் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிறீங்களா? கேட்குறீங்களா? ஹஸ்பண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் புதுசாக வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா, இந்த சாரி நல்லா இருக்கா, எல்லாம் கேட்குறோம்ல நம்ம. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேகமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் போக்கியம். யாருக்கு? புருஷனுக்கு, ஆம்பளைங்களுக்கு போக்கியம். உலகம் ஃபுல்லாக இதே தான். ஆத்மாவாயிட்டோன்னா சூப்பர்ல. ஆத்மாவாயிட்டீங்கன்னா அப்போ தான் சம உரிமை கிடைக்கும். நீங்களும் நானும் ஆத்மா தான், நீங்களும் ஆத்மா தான். என் சரீரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி தான், பிரதானம் தான். உங்கள் சரீரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி தான். நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் சரீரத்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா திருஷ்யஸ்ய போக்கியஸ்ய. திருஷ்யம்னாவே போக்கியம். என் சரீரத்தை நான் பார்க்குறேன், இது போக்கியம், அனுபவிக்கிறேன். இந்த சரீரத்து மூலமாக நான் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறேன். என்னுடைய இந்திரியங்களை நான் பார்க்குறேன், என்னோட இந்திரியங்கள் எனக்கு போக்கியம். என் மனசை நான் பார்க்குறேன், என் மனசு எனக்கு போக்கியம். என் புத்தியை நான் பார்க்குறேன், என் புத்தி எனக்கு போக்கியம். இந்த ஜெகத்தை நான் பார்க்குறேன், இந்த ஜெகத்து எனக்கு போக்கியம், போக்கிய வஸ்து. சரி, இந்த போக்கிய வஸ்துவா இருக்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் ஆத்மா எது, சொரூபம் எது அப்படின்னு கேட்டா ஆத்மான்றதுக்கு அர்த்தம் ஆச்சரியர் போடுறா பாருங்க, சொரூபம்னு போட்டேன். அப்ப எங்கெல்லாம் சொரூபம்னு வருதோ அங்கெல்லாம் ஆத்மான்னு எடுக்கணும். ஆத்மான்னு எடுத்தீங்கன்னா சொரூபம்னு எடுக்கணும். அதுக்காக தான் இந்த லட்சணத்தை நான் சொன்னது. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கியத்தோட ஆத்மா எது சுவாமி, சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபம் ஒன்றும் இல்லை, திரஷ்டார்த்தம் ஏவ சொரூபம். திரஷ்டாவோட பிரயோஜனத்துக்காக இருக்கிறது தான் திருஷ்யத்தோட சொரூபம். அப்ப இந்த மொத்த உலகமும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த உலகமும் ஆத்மாவுடைய போகத்திற்காக. சிம்பிள். திரஷ்ட அர்த்தம்னா என்ன அர்த்தம்? திரஷ்டாவோட பிரயோஜனத்திற்காக. திரஷ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த சிருஷ்டியானது செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ கிளியர் இல்லை? அதாவது தான் நம்ம எங்கள் ஆச்சரியர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெகத் எதுக்கு சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ரெண்டு பர்பஸ் தான். எதுக்கு? சுகதுக்க போகார்த்தம், அதுக்கப்புறம் அபவர்கார்த்தம். யாரெல்லாம் விவேகம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? போகம் தந்துக்கிட்டே இருக்கு. விவேகம் இல்லாதவர்களுக்கு சுகமும் துக்கமும் இந்த ஜெகத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த தேகமும் இந்த ஜெகத்தும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை, விவேகத்து மூலமா வைராக்கியத்தை அடைகிறீங்களோ அப்ப அந்த பிரகிருதி என்ன பண்ணும்? உங்களுக்கு கைவல்யத்தை கொடுத்தோம். அப்ப விவேகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகம் வந்து வைராக்கியார்த்தம் இதம் ஜெகத்து. விவேகிக்கு இந்த உலகம் வைராக்கியத்துக்காக படைக்கப்பட்டது, மோட்சம் அடைகிறதுக்காக படைக்கப்பட்டது. விவேகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுப்பதற்காக இந்த உலகம் இருக்கிறது. அதுதான் இதான் சொரூபம். அப்ப திருஷ்யத்தோட சொரூபம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த 18வது சூத்திரத்துல இருக்கிறத
அப்படியே பண்ணீங்கன்னா போதும். போக அபவர்கார்த்தம் திருஷ்யம், போக அபவர்கார்த்தம் திருஷ்யஸ்ய ஸ்வரூபம். போகத்தையும் அபவர்க்கத்தையும் புருஷனுக்கு கொடுப்பதுதான் இந்த மூல பிரகிருதி பிரதானத்தோட ஸ்வரூபம். அதை எடுத்துட்டீங்கன்னா அது இருக்காது, பிரதானம் இருக்கவே இருக்காது, ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சொல்றாரு ந ஸ்வார்த்தம். அடுத்த வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா போடுறாரு. இந்த மூல பிரகிருதி பாத்தீங்கன்னா பிரதானம் இந்த கிரியேஷனை பண்ணது தனக்காக செய்யவில்லை. இந்த ஸ்திரீகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சிலாகிக்கிற விஷயம் இதுதான். ந ஸ்வார்த்தம். ந ஸ்வார்த்தம்னு என்ன அர்த்தம்? தனக்காக பாத்தீங்கன்னா இருக்கிறதுல நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் இடத்துல அந்த இது இருக்கு, அந்த மாத்ருபாவம் பாத்தீங்கன்னா ஸ்திரீகள்கிட்ட இருக்கு பாத்தீங்களா. அந்த மாத்ருபாவம் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், சூப்பர். ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்திரீயும் பாத்தீங்கன்னா தெய்வம் தான், தேவதா, ஒவ்வொரு தெய்வம் தான், அம்பாலா ஆயிடுவாங்க எல்லாரும். அப்போ பாத்தீங்கன்னா ந ஸ்வார்த்தம். எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வார்த்தமா ஆயிட்டீங்களோ அப்போ உங்கள்கிட்ட ஸ்திரீத்தன்மை போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்திரீத்தன்மை எப்போ போகும்? எனக்குன்னு நீங்க எப்போவாது யோசிச்சீங்க அப்படின்னா கேன்சல், உங்களோட ஸ்திரீத்தன்மை கேன்சல். ஆனா ஸ்திரீகள்கிட்ட பாத்தீங்கன்னா அது இருக்காது. நீங்க சொல்லுது ந ஸ்வார்த்தம். அந்த பிரகிருதி பிரதானம் பாத்தீங்கன்னா தனக்கு பிரயோஜனமாக எதையும் செய்து கொள்வதில்லை. இந்த கிரியேஷன் மொத்தத்தையும் புருஷர்களுடைய பிரயோஜனத்துக்காகவே தான் அது செய்கிறது, ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அச்சேத்தனத்வாதித்யர்த்தக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருதி எப்படிப்பட்டது? கிரியா ஸ்திதிசீலம், என்னது 3 குணங்களை உடையது. இந்த 3 குணங்கள் எப்படிப்பட்டதுப்பா அப்படின்னா அச்சேத்தனம். அச்சேத்தனம்னு என்ன அர்த்தம்? சைத்தன்யம் இல்லாதது. சைத்தன்யம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீ இண்டிபெண்டா பாத்தீங்கன்னா அது இயங்காது. அப்போ வேதாந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 100% இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மம மாயா துரத்தியா வைஷ்ணவி மாயா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. என்ன சொல்லியிருக்கேன் நானு? விஷ்ணுவோட மாயா அவருக்கு உட்பட்ட சக்தி, அபின்ன சக்தின்னு சொல்றோம். வேதாந்தத்துல அபின்ன சக்தின்னு சொல்றோம். ஆனா யோகத்திலையும் சாங்கியத்திலையும் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனோட சந்நிதியில காரியம் பண்றதுன்னு சொல்றோம். புருஷனோட சந்நிதியில. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல பார்த்துருக்கேன். என்னை பாத்தீங்கன்னா அக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னை ஒப்புக்கு சப்பாவது கூட்டிட்டு போவாங்க எங்கேயாவது. எதுக்கு அப்படின்னா ஒரு ஆம்பளை கூட இருக்கும். எனக்கு சிரிப்பு, ரொம்ப சின்ன பையன். நம்ம சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஒன்றும் வீரமா தீரமா எதுவும் சண்டை போட்டுலாம் எதுவும் அக்காங்கெல்லாம் காப்பாற்றலாம் போறதில்லை. இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவோ அக்காவோ நம்மளை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கடை தெருவுக்கோ எங்கேயோ கூப்பிட்டு போறதுக்கெல்லாம் நம்மளை கை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அவங்க தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்குள்ளார என்ன தைரியம் அப்படின்னா நம்ம கூட ஒரு ஆம்பளை இருக்கோம் அப்படின்னு ஒரு தைரியம். நம்ம சின்ன குட்டி பையனா தான் இருப்போம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் இருந்தா, ஒரு ஆம்பளை இருக்கா அப்படின்னா பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா சுதந்திரமா காரியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சைக்காலஜி. அதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக நான் பேசிகிட்டு இருக்கேன். வெஸ்டர்ன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஆசுரி பாவம், ஆசுர பாவம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் சைக்காலஜி. நம்ம அதோட அடுத்த லெவலுக்கு போகிறோம். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா புருஷனோட சந்நிதியில் பிரகிருதி என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேஷன் பண்ணும். புருஷனோட சந்நிதியில் பக்கத்தில் ஒரு புருஷன் இருக்கணும். இருந்தா அப்படின்னா ஆனந்தமா இவங்க காரியம் பண்ணுவாங்க. இது சாங்கியத்திலையும் யோகத்திலையும் சித்தாந்தம். அதே மாதிரிதான் இங்க சொல்லுது அச்சேத்தனத்துவாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சேத்தனம்ன்றதுக்கு அர்த்தம் ஜடமா இருக்கிற காரணத்தினால அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு சைத்தன்யம் பக்கத்துல தேவைப்படுது. அப்ப சைத்தன்யம் பக்கத்துல இருந்தாதான் இந்த ஜடம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. முடிஞ்சு போச்சு. இது அப்படியே பாத்தீங்கன்னா லோகத்தோட பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சு இந்த சித்தாந்தம் செய்யப்பட்டிருக்கு. இதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதோட இது அர்த்தம் முடிஞ்சிச்சு. அப்போ திருஷ்யத்தோட ஆத்மா எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? போக அபவர்க தாத்ருத்துவம் திருஷ்யஸ்ய ஸ்வரூபம். போக அபவர்க தாத்ருத்துவம், போகத்தையும் அபவர்க்கம்ன்ற மோட்சத்தையும்
கொடுப்பதுதான் எதோட வேலை, எதோட சுரூபம்? இந்த திருஷ்யம் சொல்லக்கூடிய பிரதானத்தினுடைய மூலப்பிரகிருதியினுடைய சொரூபம். சிம்பிள். இதை வந்து எங்க சாதுக்கள்கிட்ட யார்ட்டு கேட்டீங்கன்னாலும் ஈஸியா சொல்லுவாங்க. இதே இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ண போறோம், அதிகாரம்ன்ற வார்த்தை பின்னாடி யூஸ் பண்ண போறோம். இந்த பிரகிருதியோட அதிகாரம் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா இதே லட்சணத்தை சொல்ல போறோம். அதிகாரம்னா ரைட்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஒன்றுத்துக்கோட ரைட்ஸ் இருக்கு. அந்த பிரகிருதின்ற பிரதானத்துக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. என்ன ரைட்ஸ்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, போக அப்பவர்க்க தாத்ருத்வம். போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கறது தான் இந்த பிரதானத்தினுடைய ரைட்ஸ், யோக்கியதா அப்படின்னு சொல்லலாம். வந்துருங்க அடுத்த சூத்திரம், 22வது சூத்திரம். இதை வந்து நீங்க அப்படியே பாருங்களேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்திரீகள் நிறைய கிளாஸ்ல இருக்கீங்கல்ல, புருஷர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுதந்திரமா அனுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிபெண்டன்சி இருக்காது. எப்போ டிபெண்டன்சி வரும் தெரியுங்களா? ஒரு காஃபி வேணும்னும் போது தான் ஆமாம் கொஞ்சம் ஒரு காஃபி போட்டு கூட கெஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது சாதிக்கிறேன்னா மட்டும் என்ன பண்ணணும், சொந்தமாக ஒன்றும் பண்ண தெரியாது, ஒரு காஃபி கூட போட தெரியாது புருஷர்களுக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒரு ரசம் வைங்க அப்படின்னா தனியாக 2 நாள் வீட்டை விட்டு நான் போகிறேன், நீங்கள் 2 நாள் வந்து ஸ்விக்கிலேயோ சுமோட்டோலையோ வந்து ஆர்டர் பண்ணாமல் நீங்களே குக் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, செத்தாங்க ஆம்பளைங்கள்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆம்பளைங்களோட சொரூபம் என்னது? ஆத்மா, திரஷ்டா, புருஷன். புருஷன் என்னது? கர்த்தாவா போக்தாவா? கேவலம் போக்தா மட்டும்தான். புருஷனோட சொரூபம் என்னது? வெறும் போக்தா மட்டும்தான், கர்த்தா இல்லை. அதே நேரத்தில் பிரகிருதியோட சுரூபம் எது அப்படின்னா அது வெறும் கர்த்தா மட்டும்தான், போக்தா இல்லை. பாருங்க என்ன கரெக்டா மேட்சிங் பகவான் பண்ணிருக்காரு பாருங்க. ஒன்னும் போகம் பண்றது மட்டும்தான் அதுக்கு பண்ண தெரியாது, இன்னொருக்கு பண்ண தெரியும், போகம் பண்ண தெரியாது. அப்ப கரெக்டா மேட்சிங் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாத்தையும் வச்சாச்சு. இதுதான் பிரகிருதியும் பிரதானமும் இருக்காது. இதுக்கப்புறம் 22வது சூத்திரத்துல சொல்ல வரும் நனு. 1-2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டான சிந்தனை உடையவங்களா இருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இதுதான், எங்கே போனாலும் ஒரே விஷயம்தான். வந்துருங்க அடுத்த சூத்திரத்துக்கு விருத்தி எழுதுறார் அவதாரிக்கா. நனு திரஷ்டுகு பிரயோஜனே நிஷ்பன்னே. சம்ஸ்கிருதத்தில் நிஷ்பா இருக்கு, இன்னே இல்லை. தமிழில் கரெக்டாக இருக்கு நிஷ்பன்னேன்னு. சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது சம்ஸ்கிருதம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதா பண்ணிங்க. நனு திரஷ்டுகு பிரயோஜனே நிஷ்பன்னே சதி. அப்போ நிஷ்பன்னே சதி கிருதகிருத்தியதையா பிரதானி. அருமையான சூத்திரம் இது, ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டு பிரயோஜனை யாருக்காக இந்த பிரகிருதி எல்லாத்தையும் பண்ணுச்சு? புருஷனுக்காக தானே, திரஷ்டாக்காக தானே எல்லாத்தையும் பண்ணுச்சு. அப்படிப்பட்ட புருஷனுடைய பிரயோஜனத்துக்காக நிஷ்பன்னே சதி இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுச்சு. அந்த பிரயோஜனம் எத்தனை விதம் சொல்லியிருக்கோம்? போகம் அப்பவர்க்கம். முதல்ல என்ன கொடுக்கும்? போகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதில் வைராக்கியம் வந்தோட என்ன பண்ணும்? மோட்சத்தை கொடுக்கும், கைவல்யம் அப்படின்ற அப்பவர்க்கத்தை கொடுக்கும். அப்போ இந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புருஷனுக்கு ஒரு ஆளுக்கு முதல்ல போகத்தை கொடுத்து பிறகு வந்து அவனுக்கு வைராக்கியம், விவேக வைராக்கியம் வந்தோடனே அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்துடுச்சு அப்படின்னா அப்போ அதோட வேலை முடிஞ்சு போச்சு இல்லை? வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி வேலை முடிந்த நிலையில் கிருதகிருத்தியதையா பிரதானி. கிருதகிருத்தியதையான என்ன அர்த்தம்? புருஷனுக்கு போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து முடித்த நிலையில் பிரதானமானது, பிரதானம் தன்னோட வேலையை அந்த புருஷனுக்கு ஃபுல்லா பண்ணிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில நிர்வியாபாரே என்ன ஆயிடும்? வேலை முடிஞ்சு அப்புறம் மூட்டை கட்டி வச்சுட்டு சிருஷ்டி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? சிருஷ்டி எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து மூடிடலாமா? ஷட் டவுன் பண்ணிடலாமா? பிரளயம் பண்ணிடலாமா அப்படின்னு யாராவது கேட்டா, ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த லோகத்தையே வந்து பிரளயம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இல்லப்பா, அதுனா சம்சாரம் ந உபலபியத்தை இது சேத்து. யாராவது கேட்குறாங்க, அதான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிட்டான்ல, அவன் போகத்தையும் அடைஞ்சிட்டான், அதுக்கப்புறம் விவேக வைராக்கியத்தை அடைஞ்சு தான்ல நின்று சொரூபத்தையும் அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து அவனுக்கு தெரியுமா தெரியாதா?
இந்த உலகம் இருக்குமா இருக்காதா அவனுக்கு அப்படின்னு கேட்டா அவனுக்கு இருக்கக்கூடாது இல்லை, அதான் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை. பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரளயத்தை பண்ணி இந்த மொத்த லோகத்தையும் அழிச்சிடலாமா, அவனுக்கு இந்த உலகம் தெரியக்கூடாதே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ந இத்தியாக, அப்படி ஆகாதுப்பா. ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சா அவனுக்காக இந்த உலகமே இல்லாமல் போகாது. அப்ப என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான சூத்திரம் இது. வேதாந்தத்துக்கும் இந்த யோகம் சாங்கியத்துக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல சொல்ல வருது. கிருதார்த்த பிரதி நஷ்டம், கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம், கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம். இது பாஷ்யம் பார்த்தோமா? இது 22 வியாச பாஷ்யம் பார்க்கலையா? பார்த்தாச்சு, பார்த்தோம் ஒரு நிமிஷம். கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம், கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம், ததன்ய சாதாரணத்வாத், ததன்ய சாதாரணத்வாத், கிருதார்த்த பிரதி நஷ்டமப்யநஷ்டம், ததன்ய சாதாரணத்வாத். பார்த்துருக்கோம், 22 வரைக்கும் பார்த்துருக்கோம். கிருதார்த்தக பிரதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம சாங்கியம் யோகத்தை என்ன பண்றோம் அப்படின்னா அநேக புருஷவாதம் சொல்றோம். புருஷர்கள் எப்படி அநேக புருஷவாதம், சாங்கியமும் யோகமும் அநேக புருஷவாதம். வேதாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக புருஷவாதம். ஆச்சா, எப்படி பார்க்கணும் சுவாமி இந்த சித்தாந்தத்தை, எப்படி பார்க்கணும் ரெண்டுத்தையும், வேதாந்தத்தையும் யோக சாங்கியத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யோகத்தையும் சாங்கியத்தையும் நம்மளுடைய ஜாகிரத அவஸ்தையிலிருந்து பார்க்கணும். நம்ம ஜாகிரத அவஸ்தையில தானே இப்ப இருக்கோம். நீங்க வேற, நான் வேற, எல்லாம் வேற வேறன்னு தெரியுதா இல்ல எல்லாம் ஒன்னா தெரியுதா? சாமி எல்லாம் என் மேலதான் சாமி இருக்காங்கன்னு என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? சாமி எல்லாம் இந்த மொத்த உலகமும் என் மேலதான் சாமி இருக்கு அப்படின்னு நினைக்காம நீங்க சொன்னீங்களா? பைத்தியம் பண்ணுருவான் யாராவது. இந்த மொத்த உலகமும் என் மேல இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இது பைத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற நீங்க வேற, எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் தனித்தனியா இருக்கும். உண்மைதானே? அப்ப என்ன பேருனா பிரதிதேகம் ஆத்மா பின்னம். பிரதிதேகம் ஆத்மா பின்னம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கிய யோகத்தோட பிலாசபி. அப்ப எத்தனை ஆத்மா இருக்குன்னு கேட்டு அத்தனை சொல்லுவோம், எவ்வளோ தேகம் இருக்கோ அவ்வளவு ஆத்மா இருக்கு. ஜாகிரதத்தில் அப்படிதான் இந்த உலகம் ஃபுல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. சாங்கியமும் யோகமும் என்னன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துல இந்த லோக விவகாரத்துல இதுதான் கரெக்டானது. சாங்கிய யோகம் எது வரைக்கும் கரெக்டு? இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சாங்கியம் தான் கரெக்டா சொல்லுது. ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொருத்தன் தனித்தனி, அம்மா வேறதான் புள்ள வேறதான், என்ன பாசம் பந்தம் இருந்தாலும் அம்மாவும் புள்ளையும் வேற வேறதான். உண்மைதானது? வேற வேறதான். தாயும் புள்ளையும் வேறையா இருந்தாலும் வாயும் வயிறும் ஆமா, தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறையாம். நாதபிரம்ம தமிழா படிச்சு வச்சு என்ன கொல்றாரு. எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அவர் அங்க இருந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு டக்குன்னு அது சொல்றது கூட வாய் வர மாட்டேங்குது. சீக்கிரமா போயிட்டேன்ல ரிஷிகேஷ்க்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு. இது சாங்கியம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு போகும்போது ஏக்க ஜீவவாதம் என்ன தெரியுங்களா? எப்போ ஏக்க ஜீவவாதத்தை பார்ப்போம் அப்படின்னா சொப்பனத்துக்கு போங்க பார்க்கலாம். சொப்பனத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனத்தை பார்ப்பவன் திரஷ்டா ஒருத்தன், அவனுக்கு மேலதான் அவனுடைய பார்வையில தான் சொப்பனத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் இருக்கு. பட்சிகள், மிருகங்கள், மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய ஜடம் சேத்தனம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனிடத்துல தான் இருக்கு. அப்ப நான் வேக்கப் ஆனோன்னு என்ன ஆயிடும்?
சொப்பனத்துல பந்த எல்லா காட்சிகளும் எல்லா ஜீவராசிகளும் என்ன ஆயிடும்? பிரளயம் ஆயிடும். யார் மிச்சம் இருப்பா? நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். ஆனா நான் பார்த்த காட்சிகள் எத்தனை கேரக்டர் பார்த்தோன்னா எல்லாம் எங்க போனாங்க? பிரளயம் ஆயிட்டாங்க எல்லாம். அப்போ இதுதான் ஏக்க ஜீவவாதம் அப்படின்னு பேரு. ஒரே ஒரு ஜீவன் தான் பாத்தீங்கன்னா இருக்கான், ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான் மற்ற எல்லா ஜீவராசிகளும் தெரியுது. சொப்பனத்தை பார்க்கிறவன் ஒரே ஒருத்தன் தான். அந்த ஒரே ஒருத்தனோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொப்பனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் பாத்தீங்கன்னா ஏக்க ஜீவவாதத்தோட திருஷ்டாந்தம். புரியுதா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சுவாமி வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியை பத்தி பாத்தீங்கன்னா ஈக்ஷதேர் நா சப்தாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஈக்ஷதே ந சப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரம் இருக்கு. ஈக்ஷதேஹே ந அசப்தம், ஈக்ஷதேஹே ந அசப்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. 5வது சூத்திரமே அதுதான். ஈக்ஷத்திய அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அதுல சொல்லுது என்னன்னு சொல்லிங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல ஈக்ஷதேஹே ந அசப்தம் அப்படின்னு ஒரு சொல்லுது. அந்த சூத்திரம் அந்த சூத்திரத்துல சொல்லுது என்னன்னு கேட்டினா, வேதத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்படாதது இவங்க சொல்ற பிரகிருதி, இவங்க சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதி வேதாந்தத்துல சொல்லப்படவில்லை, வேதத்தில் சொல்லப்படவில்லை. சாங்கியர்கள் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி எப்படி? மூல பிரகிருதி சுதந்திரம், நித்தியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற வேதாந்த சொல்ற பிரகிருதி பிரதானம் வேதத்தில் சொல்லப்படவில்லை, அசப்தம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல 5வது சூத்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவங்க பிலாசபி பாத்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சு செய்யப்பட்ட பிலாசபி. பிரத்யக்ஷத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அநேக ஜீவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் தனித்தனி ஆத்மா இருக்கு, அதான் இருக்கு இங்க. ஆனா வேதாந்தத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வேதாந்தத்துல என்ன சொல்லுது? இன்னைக்கு காலையில கீதா கிளாஸ்ல கூட ஒரு மந்திரத்தை நான் சொன்னேன். பிரம்ம பிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்துல இருக்கிற சொன்னேன். பிரம்ம பிந்து தானே இது? 2 உபனிஷத்து இருக்கு. தியான பிந்துலயும் இருக்கு, பிரம்ம பிந்துலயும் இருக்கு. 2 உபனிஷத்துல இருக்கு மந்திரம். என்ன மந்திரம் சொல்லியிருக்கேன்? ஏக ஏவது பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதः ஏகதா பகுதா சைவ திருஷ்யதே ஜலச்சந்திரவத். பிரதிபிம்பவாதத்தை பாத்தீங்கன்னா சொல்கிறது வேதாந்தம். இந்த எப்படி சந்திரன் ஒன்னா இருந்துகிட்டு அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஜலபாத்திரங்கள்லயும் தெரியுதோ, அதே மாதிரி பரமாத்மா பாத்தீங்கன்னா ஒருவரா இருந்துகிட்டு அவரோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தின்ற ஜலத்துல என்ன ஆகுது? அந்த கரணம் தான் ஜலம் மாதிரி, இந்த தேகம் தான் பானை மாதிரி. அப்போ ஒவ்வொரு பாடியும் ஒரு பானை, ஒவ்வொரு அந்த கரணமும் ஜலம். அந்த ஜலத்துல சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரே பரமாத்மா என்ன ஆகிறார்? எத்தனை மனிதர்களுடைய புத்தி இருக்கோ அத்தனையிலையும் ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்றார். அப்போ பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்ணும்போது ஜீவர்கள் அநேகம்னு விவகாரத்துல சொன்னாலும் கூட அது பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஒரே ஒரு சந்திரன் தான், அநேக சந்திரன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப விவகார சத்தியத்துல பாத்தீங்கன்னா யார் எழுதியிருக்கா? இந்த யோக சாங்கிய பிலாசபி விவகார சத்தியத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு. வானத்தை பார்க்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சந்திரனை பார்க்காத வரைக்கும் எத்தனை சந்திரன் இருக்கு? அப்படின்னா எங்கெல்லாம் ஜலத்துல பிரதிபிம்பம் தெரியுதோ அதெல்லாம் தனித்தனின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப எப்ப நீங்க பாத்தீங்கன்னா வானத்தை பாக்குறீங்களோ அப்பதான் தெரியும், ஐயோ வானத்துல இருக்குப்பா ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்கு. அவன் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுலாம் ரிஃப்ளெக்ஷன்ல எப்போ? அமாவாசையில மேல சந்திரன் இல்லை. அப்ப மேல சந்திரன் இல்லை அப்படின்னும் போது கீழேயும் ரிஃப்ளெக்ஷன் இல்லாம போயிடுது. ஒருவேளை மேல இருக்கிறது வேற கீழே இருக்கிறது வேறையா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அமாவாசைக்கு அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஜலபாத்திரத்துல எல்லாம் என்ன இருந்திருக்கணும்? சந்திரன் இருந்திருக்கணும். அப்ப என்ன தெரியுது? அமாவாசை அன்னைக்கு மேல இருக்கிற சந்திரன் இல்லை, அதனால கீழே இருக்கிற ஜலபாத்திரத்துல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இல்லாம போகுது. அப்பதான் நமக்கு தெரியுது
ஒன்னே ஒண்ணுதான் ஒரிஜினல், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே பொய் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரிஃப்ளெக்ஷனு தெரியாம, பகவானோட ரிஃப்ளெக்ஷனு தெரியாம விவகார சத்தியத்துல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வேற நான் வேற, நீங்க வேற நான் வேறன்னு ஒவ்வொருத்தரையா பேதம் பார்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? வேதாந்தம் இதை சொல்லுது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்தை மட்டும் பார்த்து மேல பார்க்கலையோ அவெல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பன்னி மாதிரி. அசிங்கமா இருக்கா? ஆமா, உண்மைதான். சாஸ்திரத்துல ஒருத்தர் இதெல்லாம் நான் எடுக்கிறதுலாம் டீக்காக்காரங்களோட ஒருத்தர் சொல்றாரு, மனுஷன்லாம் எப்படிப்பா அப்படின்னா, மனுஷன்லாம் பன்னி மாதிரி. பன்னி மாதிரியா? ஏன்பா அப்படின்னு கேட்டா, பன்னிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசம் தெரியாது. பன்னிக்கு ஆகாசம் தெரியாதான். மற்ற ஜீவராசியில் அந்த பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது பார்த்தீங்களா, பூனை சொகுசு, சரியான சொகுசுங்க. இப்படி காலை தூக்கிக்கிட்டு கையை தூக்கிட்டு வானத்தை பார்த்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பூனை. நாய் தூங்குறது சில சமயம் பார்த்தீங்கன்னா தெரியும். நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்கோம். நாய் பூனை எல்லாங்க ஜீவராசி, நிறைய ஜீவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானம் தெரியும். ஆனால் இந்த வானத்தை பார்க்காத ஒரே ஜீவராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்றி. பன்றிக்கு வானம்னு ஒன்று தெரியாதான். அப்போ வானத்தில் இருக்க சந்திரனை பண்ணி பார்க்குமா? பார்க்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நினச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பூமியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு பிரதிபிம்பத்தையும் தனித்தனின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம தனித்தனியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப யாரெல்லாம் பேத திருஷ்டி பார்க்கிறாங்களோ அவர்களெல்லாம் பன்றி அப்படின்னு நிந்தனை பண்ணப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பேதம் பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பன்னி. என்ன அருமையான இது இல்லை? எனக்கு ரொம்ப பிடிச்ச திருஷ்டாந்தம் இது. எவ்வளோ அசிங்கமா திட்டு இருக்குல்ல. பேதம் பார்த்தோம் நம்ம பன்னி. அப்ப மனுஷன் ஆகணும் அப்படின்னா வானத்தை பார்க்கணும். வானத்தை பார்த்தோம், மேல வானம், கீழே இருக்கு. இப்போ எல்லாம் ஒன்று தான். நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன், ஒரே பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன். பேதம் இல்லவே இல்லை. இவன் தான் மனுஷன், அறிவாளி, புத்திசாலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியை மட்டும் பார்க்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷவாதிகள்னு பேரு. அந்த பிரத்யக்ஷவாதிகளோட சித்தாந்தப்படி இந்த உலகத்தில் இருக்க எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் வேணா இருந்துக்கிட்டோம், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் வேணா இருந்துக்கிட்டோம், எல்லாத்துக்கும் பேத புத்தி தான் இருக்கு. பிரதிதேகம் ஆத்மா பின்னம் இதுதான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு, பிரத்யக்ஷவாதிகள்ட்ட வேற என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த ஜெகத் இருக்கு சொல்றாங்களா இல்லையா? நம்ம பிறந்தோம், இறந்து போயிடுவோம். இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்து இந்த ஜெகத்து இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அனித்தியம்னு சொல்றான் தன்னை, இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், சாங்கியன் தான் அதுதான் சொல்றான். பிரத்யக்ஷவாதியா இருந்து சொல்றான் பிரகிருதி நித்தியம் அப்படின்னு. அப்ப ரொம்ப பர்ஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகார சத்தியத்திலிருந்து எழுதப்பட்ட இந்த சாங்கியம் விவகாரத்தில் பர்ஃபெக்ட் ஆகும். ஆனா எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்தை பார்க்கிற வரைக்கும், அப்சல்யூட் ரியாலிட்டியை பார்க்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியம் பர்ஃபெக்ட். அப்சல்யூட் ரியாலிட்டியை யார் பேசுறா? வேதாந்தம் சொல்லித்தருது. அந்த வேதாந்தம் சொல்லுது, இங்க பிரதிதேகம் ஆத்மா பின்னம்லாம் இல்லப்பா, இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிதேகம் ஆத்மான்றதுலாம் தேகமே பொய், தேகமே மாயாமயம். அந்த தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வருது, அது தனித்தனிலாம் இல்லை, ஒன்றுத்தோட அநேக ரிஃப்ளெக்ஷன். தத்துவமசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணுது. அயமாத்மா பிரம்ம தத்துவமசி அப்படின்னு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது. ஆயிடுச்சா? அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த முக்தியை பத்தி பேச்சு தான் இந்த சூத்திரத்துல வருது. சாங்கியர்களோட மோட்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்ற கிருதார்த்த பிரதி. கிருதார்த்தன என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் நல்ல விவேக வைராகியத்தை அடைஞ்சு ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு வந்தார். யோக சித்த விருத்தி நிரோதா ததா திருஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சித்த விற்த்திகள் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஸ்வரூப அவஸ்தானத்துக்கு வந்துட்டார். தான்ல நின்றுட்டார். நின்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கைவல்யம் சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அவருக்கு என்ன பேரு அப்படின்னா, மோட்சம் அடைந்த ஞானிக்கு பேர் கிருதார்த்தகான்னு பேர். அந்த கிருதார்த்தனா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருதார்த்த பிரதி, மோட்சம் அடைந்தவனுக்கு அவனுடைய நிலையில் அவனை குறித்து சொல்லும்போது
நஷ்டம் அப்படி அந்த பிரதானம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்றாங்க, எவன் சொரூபத்துல நின்னானோ அவனுக்கு மட்டும் இந்த இந்த பிரதானம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நஷ்டம் அடைந்ததாகிறது. யாருக்கு? அந்த சொரூபத்துல நின்னவனுக்கு மட்டும்தான். நஷ்டம் அப்படி அவனுக்கு நஷ்டமானாலும் கூட, அவனுக்கு அது இல்லாமல் போனாலும் கூட, மற்ற புருஷர்களை குறித்து அனஷ்டம். அனஷ்டம் அப்படின்னா மற்ற ஜீவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா நஷ்டமாவதில்லை. எப்படி? தது அந்நிய சாதாரணத்துவாத். மற்ற ஜீவர்களுக்கு அது என்ன பண்ணுது? மற்ற ஜீவாத்மாக்கள் இருக்காங்களா? எத்தனை ஜீவாத்மா சாங்கியத்துல யோகத்திலையும்? அனந்தம், பிரதிதேகம் பின்னம். அப்ப ஒரு ஆள் ஒரு தேகத்துல இருக்கிற ஒரு ஆத்மா மோட்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அவரோட நிலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம்னு ஒண்ணு இல்லை. ஆனா மற்ற ஜீவர்களுக்காக அது அந்த பிரதானம் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். அப்ப மற்ற ஜீவர்களுக்கு போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுப்பதற்காக அந்த பிரதானம் இருந்தே ஆக வேண்டும். அதனால அவர்களை குறித்து அந்த பிரதானம் அனஷ்டம், அது நஷ்டத்தை அடைவதில்லை. அப்ப பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா கடைசி ஜீவன் முக்தி அடைகிற வரைக்கும் அந்த பிரதானம் இருந்துகிட்டே இருக்கும். இதான் யோகத்திலையும் சாங்கியத்திலையும் வேதாந்தத்துக்கு இருக்கிற டிஃபரெண்ட். சாங்கியம் யோகம் ஒரே மாதிரி சொல்லுது, வேதாந்தம் சொல்லுது இது எல்லாத்தையும் பொய் அப்படி. இப்ப நான் சொல்றேன், என்னோட பார்வையில நீங்க இருக்கீங்களா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமா? உலகம் இருக்கிறதுனால பாக்குறீங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறதுனால உலகம் இருக்கா? சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கரெக்டா சொல்லுங்கன்னா இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். ஜாகிரதத்துல இருக்கும். ஜாகிரதத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து ஜாகிரதத்துல நீங்க உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, டேட் ஆஃப் பர்த் இருக்கா இல்லையா? உங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உலகம் இருந்ததுனால தான் நீங்க பிறந்தீங்க. உலகம் இருந்ததுனால தான் நீங்க பிறந்தீங்க, இல்லைன்னா எங்க பிறந்திருக்க போறீங்க? அப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகம் அனாதி காலத்துல இருந்து ஜெகத்து இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பிறந்த நடுவுல போயிடுவேன். இது வந்து ஜாகிரதத்துல. அப்ப ஜாகிரதத்துல இருக்கிற வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த உலகம் இருக்கிறதுனால தான் நான் பார்க்கிறேன். உலகம் இருக்கு, அனாதி காலத்துல இருந்து உலகம் இருக்கு, நான் பார்க்கிறேன். இது ஜாகிரத அவஸ்தையில இருந்து. இதே சொப்பனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க? பார்க்கிறவன் இருக்கிறதுனாலதான் சொப்பனம் இருக்கு ஒழிய சொப்பனம் இருக்கிறதுனால நீங்க பார்க்கல. புரியுதா? மாத்திருங்க, அப்படியே சொப்பனத்துக்கு போகும்போது மாறிடும். சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு? பார்க்கிறவனை டிபெண்ட் பண்ணிருக்கு. சொப்பன திரஷ்டா இல்லை அப்படின்னா சொப்பனத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. எப்ப சொப்பனத்தை ஒருத்தன் கட் பண்றானோ, பார்க்கறத நிப்பாட்டுறானோ, அப்ப சொப்பனம் இல்லாமல் போய்விடும். ஆயிடுச்சா? அப்ப ஜாகிரத அவஸ்தையில இருந்து யாராவது ஜெகத்திற்கு நான் நடுவுல வந்த நடுவுல போயிடுவேன்னு சொன்னா அதம அதிகாரி, வேதாந்தத்துக்கு அதம அதிகாரி. ஆனா அவன் தான் சாங்கியத்துல அதிகாரி, முக்கிய அதிகாரி. வேதாந்தத்துல அதம அதிகாரி, ஆனா சாங்கியத்துல அவன் தான் முக்கிய அதிகாரி. சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் அனாதி காலத்துல இருந்து இருக்கு. ஜீவர்கள் வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க, ஜீவர்கள் போயிடுவாங்க. ஓஷோ சொல்லுவார். ஓஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்லயும் ஸ்டார்டிங்லயும் எழுதுவார், நான் இந்த உலகத்திற்கு விஜயம் செய்த நாள். அப்படி முட்டாள் மூச்சிலே குத்தணும் போல இருக்கும், தப்பா எழுதுறான் அந்த ஆளு. விஜயம் செய்த நாள், திரும்ப ரிட்டர்ன் போனது. எங்க போனேன், எங்க இருந்து வந்த, எங்க போனேன், எங்க இருந்து வந்த கேள்வி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. இப்ப நம்மளாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம விசிட் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுவோம், ரிட்டர்ன் போயிடுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அனாதி காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? இப்போ பிரதிதேகம் பின்னம்னு ஆத்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் சாங்கியம் தான். எப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொப்பன திரஷ்டால இருந்து பாக்குறீங்களோ இந்த உலகத்தை, அப்பதான் நீங்க வேதாந்தத்துக்கு அதிகாரி. வேதாந்தத்துக்கு அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொப்பனத்தை பார்க்கிற நான் ஒருத்தன் தான். என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும். என்ன ஒரு நாய் வந்து துரத்தி கடிச்சது சொப்பனத்துல,
அந்த கடிச்ச நாய்க்கும் நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ், நான் தான் ஆத்மாவா இருக்கேன். எனக்கு மாலை போட்டவரும் அவருக்கு ஆத்மாவும் நான் தான் இருக்கேன். என்ன ஒரு நாய் திரத்தி கடிச்சுது, அந்த நாயோட ஆத்மாவும் நான் தான் இருக்கேன். ஒரு பேய் வந்துச்சு, அந்த பேய்க்கு ஆத்மாவும் நான் தான். அப்போ சொப்பனம் பார்க்கிற நான் தான் அங்க இருக்கக்கூடிய டைம், ஸ்பேஸ், மேட்டர், எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு ஆள் தான் ஆத்மாவா எக்ஸிஸ்டன்ஸா இருக்கேன். இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேதாந்தி தான். சர்வாத்ம பாவம் அப்பதான் வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்க சாங்கியத்துல சர்வாத்ம பாவம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, தனித்தனி தானே. அப்ப எப்படி சர்வாத்ம பாவம் வரும்? வரவே வராது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரமணர் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து பார்ப்போம், இந்த உலகத்துல இருந்து பார்ப்போம். உலகத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக ஜீவவாதம் வந்துடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார், ரமணர் வந்தார், சங்கரர் வந்தார். முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வியாசர் வந்தார். இது மாதிரி பரம ரிஷிகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்தாங்க, போனாங்க. அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்களா? ஆமா, அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரகிருதி என்ன ஆயிருக்கணும்? இல்லாம போயிருக்கணும் இல்ல? அப்ப பிரகிருதி இன்னும் இருக்கா? அப்ப நான் முக்தி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பிரகிருதி இருக்கு, இந்த ஜெகத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப உண்மையா பொய்யா? ஆமா, ரமணர் இப்பதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆனாலும் இந்த ஜெகத்து இருக்குல்ல, நம்மளாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோமே மோட்சம் அடைகிறதுக்கு. அப்ப பிரகிருதி நித்தியமாகுதா? ஆனா மோட்சம் அடைஞ்சவங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மோட்சம் அடைஞ்சவங்களுக்கு இந்த ஜெகத்து இல்லாம போச்சு. ஆனா மோட்சம் அடையாத நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜெகத்து தானே சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல வைராக்கியம் அடைந்தா இந்த பிரகிருதி தான் நமக்கு மோட்சத்தையும் கொடுக்க போகுது. அப்போ கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவகார சத்தியத்திலிருந்து இந்த சாங்கிய பிலாசபி செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முக்தி அடைஞ்சவங்களுக்கு இந்த உலகம் என்பது இல்லை, பிரதானம் என்பது இல்லாமல் போகிறது. ஆனால் முக்தி அடையாதவர் மற்ற ஜீவர்களை பொறுத்து பார்க்கும்போது இந்த உலகம் நமக்கு எல்லாத்துக்கும் போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கறதுக்காக இருந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? கடைசி ஜீவன் முக்தி அடைகிற வரைக்கும் இருக்கும். அடிச்சா அம்மா பாத்தீங்கன்னா பூர்வாசிரமத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தராக வருவோம். நான் சின்ன பசங்களா என்ன பண்ணுவோம், நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் வயசே ஆகலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே வீட்டில் இருந்ததுலேயே இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் போயிட்டு வந்தோமா, நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம். சீக்கிரமே பசங்கள்லாம் 6:30-7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பிரதர் வருவார், லேட்டாக வருவார். பிக் பிரதர் லேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காங்க எல்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் சாப்பிடுவாங்க செகண்ட் ரவுண்டு. அப்புறம் தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணன் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு 9 மணிக்கு வருவார், அவர் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அப்பா லாஸ்ட்டாக வருவார், அவர் சாப்பிடுவார். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் யாரை கட்டி வைப்பாங்க அம்மா. உண்மை தானே? வீட்டில் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தராக வர 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 சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யாரை கட்டி வைப்பீங்க. இதே வீட்டில் நடந்துட்டு இருக்கு, எல்லா வீட்லையும் இதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதே தான் பிரகிருதி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மூல பிரகிருதியும் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை கட்டும் இந்த சம்சாரத்தை அப்படின்னா கடைசி ஜீவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும், கடைசி வீட்டில் இருக்க கடைசி பர்சன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும், போகத்தை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும், போக அப்பவர்க்கத்தை கொடுத்து முடிகிற வரைக்கும் இந்த பிரதானம் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டு தானே? வீட்டில் நடக்கிறது தான் அதே தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஆடிச்சா இங்கே வந்துருக்க பாஷ்யத்துக்கு விருத்தி. இதை நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம வியாச பாஷ்யம் பார்க்கும்போது இன்னும் எலாபரேட்டாக அதை பற்றி பேச போகிறோம். வந்துருங்க. பிரதானம் ஏக்கம். ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பாருங்க, பகபுருஷவாதத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிரதானம் ஏக்கம் புருஷாக அனந்தாகா. இதுல பாத்தீங்கன்னா பிலாசபி சாங்கியத்திலையும் யோகத்திலையும் பிரதானம் ஒன்று, மாயா ஒண்ணுதான். ஆனா புருஷர்கள்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்தாகா. எத்தனை ஜீவர்கள் கவுண்டிங்லே வராது சாமி. கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இங்க இருக்கு, அநேக தேகங்கள்ல. ஆயிடுச்சா? ததாச்ச அது போலவே புருஷக்கியாதி பரியந்தம். புருஷக்கியாத்தினா என்ன அர்த்தம்? புருஷ ஞானம், ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்துக்கு இன்னொரு பேரு புருஷக்கியாத்தின்னு பேர். புருஷக்கியாத்தி உண்டாகிற பரியந்தம், லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரியந்தம் ச போக அப்பவர்கோ தத்வா. சம்ஸ்கிருதத்துல தவான் இருக்கு.
தத்வா சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தத்வான்னு எழுதுனா, இதில் தமிழில் சரியாக எழுதியிருக்கேன் தத்வா. சம்ஸ்கிருதத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தத்வான்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முடிகிற வரைக்கும் போக அப்பவர்க்கத்தை லாஸ்ட் பரியந்தம் ஆத்ம ஞானம் நான் நான் அப்படின்னு அனுபூதி உண்டாகிற கடைசி க்ஷணம் வரைக்கும் என்ன பண்ணும், இந்த பிரகிருதியானது போக அப்பவர்கோ தத்வா போகத்தையும் கைவல்யத்தையும் கொடுத்து கஞ்சன கிருதார்த்த பிரதி அதை யாரோ ஒருத்தன் அடையிறான். கஷ்டித் தீரஹா பிரத்யேகாத்மான ஐக்ஷத்து, எவனோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன் என்ன பண்றான், எவனோ ஒருத்த உள்முகமா திரும்பி அந்த ஆத்மாவை பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருதகிருத்தியா பவதி, அவன் என்ன ஆகிறான், செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் செஞ்சவனாகிறான். எதுக்காக பிறவி கொடுத்துருக்கு, மோட்சம் அடைகிறதுக்காக. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தையும் அடைஞ்சிடறான். ஆத்ம தரிசனம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சிட்டான். அவனுக்கு என்ன பேரு, கிருதார்த்தன்னு பேரு. கஞ்சன கிருதார்த்த பிரதி, யாரோ ஒரு கிருதார்த்தன், எவனோ ஒரு ஞானி புருஷன், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனை குறித்து இந்த பிரகிருதி இருக்கா இல்லையான்னு கேட்டா நஷ்டம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதின்ற பிரதான மூல பிரகிருதி என்ன ஆயிடுச்சு, நஷ்டமாகி விட்டது. எது நஷ்டமாச்சு, மூல பிரகிருதி நஷ்டமாகணும்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு, போன சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். திருஷ்யத்தோட ஆத்மா எதுன்னு கேட்டா, சுரூபம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, திருஷ்யத்தோட சுரூபம் போக அப்பவர்க தாத்ருத்வம் திருஷ்யஸ்ய சுரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த முக்தி அடைஞ்ச புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் கிடைக்குமா, போகம் நித்திந்து போச்சு, சுகதுக்கம் உண்டாகாது. மோட்சமும் கிடைச்சி போச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவனுக்கு மட்டும்தான் இந்த திருஷ்யத்தோட சொரூபம் நஷ்டமாகிவிட்டது. அப்ப யாரெல்லாம் மோட்சம் அடைஞ்சிருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திர கோ மோக கஷோகா ஈஷாவாசியம் சொல்லுது, பிருகதாரண்யம் சொல்லுது. எவன் ஏக்கத்துவத்தை பார்க்கிறானோ, தன்னையே பார்க்கிறானோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோக்கமில்லை மோகமில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோக்க மோகத்துக்கான காரணமா பிரகிருதி இல்லை, அவித்யா இல்லை, போச்சு. அப்போ முக்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த பிரதானம் மாயான்னு சொல்றது நஷ்டமாகி விடுகிறது. அவனுக்கு சுகதுக்கத்தையும் கொடுக்காது, அதே நேரத்துல மோட்சமும் கொடுத்தாகி விட்டது. அப்போ அவனுக்கு இல்லவே இல்லாம போயிடுது, சொரூபம் இல்லாம போயிடுது. அதே நேரத்துல புருஷாந்தர சாதாரணத்துவாத் ஒரு வார்த்தை இருக்க, நிர்வியாபாரம் அப்படி. இவனுக்கு இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் இல்லாம ஆயிடுது, இவன்கிட்ட வேலையே பண்றது இல்லை. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எந்த வேலையும் பண்றது இல்லை, மாயா. அவன் தான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, போகத்தையும் கொடுத்தாச்சு, மோட்சத்தையும் கொடுத்தாச்சு. போ அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி விட்டுறாங்க. நிர்வியாபாரம் ஆயிடுது, போக அப்பவர்க்கம் கொடுக்காம போயிடுது, எந்த செயலும் இல்லாமல் போய்விடுது. போய்விட்ட பிறகு புருஷாந்தர சாதாரணத்துவார், புருஷாந்தரம்னா அந்நிய புருஷக, மற்ற புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக அப்பவர்க்கத்தை யார் கொடுப்பா, அம்மா தான் கொடுத்தாகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற புருஷர்களுக்கு சாமானியமான போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய காரணமா இந்த மாயை இருப்பதால், பிரதானம் இருப்பதால் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனஷ்டம் ஏவ அவதிஷ்டத்தை, அது நஷ்டமாகாமல் மற்ற புருஷர்களுக்கு இருக்கின்றது. ஆமா, ரமணர் வந்துட்டு போயிட்டாரு, என் குருநாதர் வந்தார் போயிட்டாரு, சங்கரர் வந்தார் போயிட்டாரு, வியாசர் வந்தார் போயிட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்தையும் அப்பவர்க்கமும் சித்திச்சுக்கிட்டே இருக்கே. அப்ப நமக்கெல்லாம் போகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுல ஒவ்வொருத்தரா டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்றான், மோட்சம் அடைஞ்சு போயிட்டே இருக்காங்க. மீதி இருக்கிற ஜீவர்கள்லாம் சுகம் துக்கம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும், வைராக்கியம் வர வரைக்கும். வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பர வைராக்கியம் வந்து அவனும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறான், முக்தி ஆயிடுறான். அப்ப மிச்சம் ஆனாலும் மாயா இருந்துகிட்டு தானே இருக்கு மற்றவங்களுக்கு. அப்ப மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயா நஷ்டமாகாமல் பிரதானம் போகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரே அம்மா தான்ப்பா, ஒரே அம்மா தான், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற அம்மா இருந்தா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் தூங்குறேன்ப்பா, நீ அந்த அம்மாட்ட வாங்கிக்கன்னு சொல்ல முடியாது. ஒரே அம்மா தான் சர்வ் பண்ணி ஆகணும் நமக்கு. அப்போ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் முடிஞ்சாலும் மற்றவர்களுக்கு சர்வ் பண்றதுக்காக அம்மா இருந்தே ஆகணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ததா அது போலவே
ததாச்ச ஏக்க முக்தௌ. என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியுங்களா? அவங்க சொல்றாங்க, நீங்க ஏக்க ஜீவவாதத்தை சொல்லும் போது நம்ம சொல்றோம்ல வேதாந்தத்துல ஏக்க ஜீவவாதம், ஏக்க ஜீவவாதத்துல வச்சு பாத்தீங்கன்னா என்ன கான்ட்ரடிக்ஷன் வரும்னு அவங்க சொல்றான் பாருங்க. ஏ ததாச்ச ஏக்க முக்தௌ, ஒரு புருஷன் முக்தி அடைஞ்சான்னு வச்சுங்க, ஒரு ஆத்மான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, ஆத்மா ஏக்கா. நம்ம வேதாந்தத்துல அப்படின்னு சொல்றோம். ஆத்மா எத்தனை? வேதாந்தத்துல எத்தனை? ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டல்லாத ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க வேதாந்தியா எல்லாம்? நீங்க சாங்கியவாதியா இல்ல வேதாந்தியா? எல்லாரும் பாடம் கேட்கிற எல்லாரும் ஐயோ என்ன ஐயோ என்னமா கவிதாமா, ஐயோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வேதாந்தம் என்கிட்ட வரும்போதுல வேதாந்தம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ சாங்கியன் மாறிட்டீங்களே. ஐயோ வரல. அப்ப நம்ம சாங்கியம் தான் ஜென்யூனா சொல்றீங்க. கரெக்ட். அப்போ வேதாந்த, நீங்க வேதாந்தின்னு சொன்னா நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன். என்னன்னா, நீங்க ஆத்மா ஒண்ணு தானே சொல்றீங்க. ஜெயலட்சுமி அம்மா நீங்க வேதாந்தி தானே? சரி, ஒரே ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மா முக்தி அடைஞ்சது அப்படின்னா அந்த ஆத்மா முக்தி அடைஞ்சிருச்சு. ஏக்க முக்தம், ஒரு ஆள் முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தினர் சர்வ முக்தி பிரசங்கா அனவகாச இதி. ஒருத்தர் முக்தி அடைஞ்சா எல்லாரும் முக்தி அடையணுமா? இருக்கிறது ஒரே ஆத்மா தானே? நீங்க தானே சொன்னீங்க ஒரே ஆத்மான்னு. அப்போ ஒரே உங்க வேதாந்தத்துல ஒரே ஆத்மா தானே. ஒரு ஆத்மா முக்தி அடைஞ்சா இந்த மொத்த சம்சாரமும் என்ன ஆயிடணும்? இல்லாமல் போய்விட வேண்டும். அப்ப ரமணர் வந்து முதல்ல ரமணர்லாம் இல்ல இப்ப நீ இல்ல நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, முக்தி பிரசங்கத்துல வந்துருங்க. ஒரு ஆள் முக்தி அடைஞ்சா ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னா, ஒரு ஆத்மா முக்தி அடைஞ்சதுன்னா எல்லா ஆத்மாவும் முக்தி அடைஞ்சிருக்கணுமே. அம்மா நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் வந்து அமாவாசையில தெரியல. சந்திரன் அமாவாசையில தெரியல அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் இருக்குமா இருக்காதா? எந்த ரிஃப்ளெக்ஷனும் கீழே இருக்காது இல்ல. அப்ப அதே மாதிரி ஒரே ஒரு ஆத்மா அப்படின்னா, ஒரு ஆத்மா முக்தி அடைஞ்சதுன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் லிபரேஷன் ஆயிருக்கணும். நீங்க தான் ஏகாத்மவாதம் ஆச்சே. லாஜிக்கலி அப்படித்தானே ஆயிருக்கணும். ஒருத்தர் முக்தி அடைஞ்சா எல்லாரும் முக்தி அடையணும். ஆனா அப்படி ஆகலையே. ஒவ்வொருத்தரா ரிஷிமார்கள் ஒவ்வொருத்தரா முக்தி அடைஞ்சு போயிட்டே இருக்காங்க. நமக்கும் சம்சாரம் போக மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ முக்தி பிரசங்க. சர்வ முக்தினா ஒரு ஆத்மான்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆள் மோட்சம் அடைஞ்சா எல்லாரும் மோட்சம் அடைஞ்சதா ஆகும். அனவகாச பிரசங்க, அவகாசமே இல்லாம போயிடும், மற்றவங்க இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிடும். நம்ம எல்லாம் ஒருத்தர் அடைஞ்சா போதும், நம்ம எல்லாம் மோட்சம் அடைஞ்சிருவோம். என் குருநாதர் மோட்சம் அடைஞ்சா போதும், நம்ம எல்லாம் ஃப்ரீயா கிஃப்ட் நம்ம எல்லாம் மோட்சம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால இது பாவகா. அதனால லாஜிக்கலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அநேக ஆத்மவாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஈஸி சிம்பிள். அநேக ஆத்மவாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு. ஒருத்தர் முக்தி அடைஞ்சிடறார், அவர் போயிட்டார், மற்றவங்க இருக்கும். ஒவ்வொருத்தரா டிக்கெட் வாங்கி முதல்ல போயிட்டே இருக்கும். அதனால அநேக ஜீவவாதம் தான் பர்ஃபெக்டான லாஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நமக்கு ஏக்க ஜீவவாதத்தை சொன்னீங்கன்னா இந்த சம்சாரம் இருக்கவே இருக்காது அப்படின்னு கிளியரா ஆகுது. ஆயிடுச்சா? இது பாவகா. அதனால இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நஷ்டமானா அவருக்கு மாயா இல்லாம போகுது, ஆனா மற்ற ஜீவர்களுக்கு மாயா இருந்துகிட்டு சுகதுக்கத்தை கொடுக்குது. அதனால மாயா எப்படிப்பட்டது? முக்த புருஷர்களுக்கு நஷ்டம், முக்தி அடையாதவர்களுக்கு அனஷ்டம் அப்படின்னு சித்தாந்தம். இதை பத்தி நம்ம 3 நாள் கழிச்சு லீவில் வந்தோடனே வேதாந்தத்தை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். யோக பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஸ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். என்னங்க
இல்லை இல்லை, இப்போ ஜீவபிரம ஐக்கியத்தெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா எத்தனை? இப்போ கேள்வி தான். நீங்கள் வேற, நான் வேற, ஒவ்வொருத்தரும் வேற வேறையா, இல்லை இருக்கிறது ஒரே ஆத்மாவா? அப்போ ஒரே ஆத்மாவா இருந்தா ஒருத்தர் முக்தி அடைஞ்சா எல்லாமே முக்தி அடையணுமே, ஏன் ஆகல? மெதுவா மெயினுக்கு வரீங்க. அப்போ நான் மறுநாள் பேசுவோம், கொஞ்சம் பெரிய விஷயம். கரெக்டாக வந்துட்டு நம்ம திரும்ப நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜாகிரதத்தில் இருக்கிறதெல்லாம் ஏக ஏவ பூதாத்மா பூத்தே பூத்தே வியவஸ்திதா திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத் ஏக்கதா பகுதா செய்வ. வாஸ்தவத்தில் அநேகம்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட விஷன்ல இருந்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் தனித்தனியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ தனித்தனியாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா விவகார சத்தியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்கிய மந்திரம். நீங்கள் அத்வைத வேதாந்தத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சர்வம்ன்றதே நாஸ்தி. சர்வம்னு ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷன், ஒரே ஒரு ஆத்மாக்கு மேலே, ஒரே ஸ்கிரீனுக்கு மேலே, ஒரு ஸ்கிரீனுக்கு மேலே அநேக திருஷ்யங்கள் கல்பித்தம். ஒரே சொப்பனத்தை திரஷ்டாக்கு மேலே சொப்பனத்தில் இருக்கிற அநேக கேரக்டர்கள் கல்பித்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னா இந்த ஜெகத்தை அப்படின்னா ஒரு அருமையான காரிக்கா, மாண்டுக்கிய காரிக்கா இருக்கு. புத்தியத்தே நபத்தோ, அதை கட்டு ஒன்று முக்கியமானது புத்தியத்தை. இல்லை இது கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மாதேவ ஸ்வமாயயா சஏவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சய. வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே என்னுடைய மாயையை வச்சு நானே இதை எல்லாத்தையும் கல்பனை பண்ணுறேன். நானே என்ன பண்ணுறேன், அநேக கேரக்டராகி நானே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பந்தப்பட்ட மாதிரியும் மோட்சம் அடைஞ்ச மாதிரியும் இது மாதிரிலாம் கல்பனை பண்ணிக்கிறேன். வாஸ்தவத்தில் மோட்சமும் இல்லை, பந்தமும் இல்லை. இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆத்மா, எப்போவுமே ஏக்கமே அத்வித்தியமாக இருக்குது. அதுக்கு எந்த காலத்திலையும் பிறவியும் இல்லை, சம்சாரமும் இல்லை, மோட்சமும் இல்லை. ந பத்தோ ந சாதகா ந பந்தோ ந நிரோதோ. இது காரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா 32 பார்க்கணும். ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா 2:32 பார்த்தீங்க அப்படின்னா ந நிரோதோ நச்சோத்பத்தி பத்தோ நச்ச சாதகா ந பத்தோ நச்ச சாதகா ந முமுக்ஷுர் ந வை முக்தः இத்யேஷா பரமார்த்ததா. 2:32. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2:12 2:32 மாண்டுக்கிய காரிக்கால படிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆயிரும். என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமும் கல்பித்தம், பந்தம் மோட்சம் எல்லாம் கல்பித்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கல்பனா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆயிடும். பார்க்கலாம், விசாரம் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்குது, டைம் இருக்குது, பண்ணுவோம்.